நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா ராஜிமா, என்னப்பா திடீர்னு வரேன்னு கூட சொல்லவே இல்ல? அம்மாவுக்கு ராத்திரி போன் பண்ணியிருந்தியா? ஆமாப்பா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? நீ அழுதுன்னு சொன்னாமா? அப்படியா? மனசு கேட்கலமா, அதான் ரெட்டியார் வண்டி எடுத்துன்னு நேரா வந்துட்டேன். கார்லயாப்பா வந்தீங்க? ஆமாமா. ராத்திரி எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? அது ஒரு மணி இருக்குமா. என்னப்பா சொல்றீங்க? அட ஆமாமா, உன்கிட்ட பேசிட்டு உங்க அம்மா கண்ணை கசக்கிட்டு இருந்தா. அப்பவே மணி 11 ஆகி போச்சுமா. அதுக்கப்புறம் சுப்பிரமணியத்தை தட்டி எழுப்பி ரெட்டியார் வண்டி வாங்கி வரதுக்கு 1 மணி ஆயிடுச்சுமா. என்னம்மா ஆச்சு? சாரிப்பா. அட என்னம்மா நீ சாரி கிரிலாம் சொல்லிக்கிட்டு என்ன ஆச்சுமா? இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்லப்பா. அப்புறம் எதுக்குமா அம்மா கிட்ட அழுத? அது வந்துப்பா, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் எனக்கு ஊருக்கு வரணும் போல இருக்குப்பா. நாங்களா அவன் கைய பூச்சி நிறுத்தி வச்சிருக்கோம், நீ வரமாட்டேங்கிற. வரணும்பா. அப்ப வாமா, 4 நாள் லீவ் போட்டு கிளம்பு. கஷ்டம்பா. அப்படியா? அப்ப நான் உடனே நெஞ்ச பூச்சி கீழே வந்துடுறேன். அப்ப லீவ் தந்து தானே ஆகணும். அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்க. பின்ன என்னம்மா, லீவ் கேட்டு தரலனா இப்படி ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இல்லப்பா, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. புதுசா ஒரு பாஸ் வந்திருக்காரு. யாருமா? என்னோட மேனேஜர் தான். அது யாரோ வேலைக்கார பொண்ணு தானே? அவங்களுக்கும் மேல. சரி. அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஏமா, இதெல்லாம் நமக்கு தேவையா? அது இல்லப்பா. பொம்பளை புள்ளைய வேலைக்கு அனுப்பி பொழைக்கணும்னு உங்க அப்பனுக்கு ஒன்றும் அவசியம் இல்லம்மா. அப்படி இல்லப்பா. என்னத்துக்குமா அப்படி பேசுறான்? இல்லப்பா, அந்த ஆள் குணமே அப்படிதான். எல்லாரையும் தான் திட்டுறாரு. ஆனா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா திட்டுறாரு. மா, ஆள் யாருன்னு ஆபீஸ் விடுறப்ப காட்டு, நான் 2 வார்த்தை பேசுறேன். ஐயோ அப்பா, சரியா போச்சு. அடிக்கலாம் இல்லம்மா, சும்மா அமைதியாவே கேக்குறேன், என்ன பிரச்சனைன்னு. உங்க அமைதியை பத்தி எனக்கு தெரியும், ஒண்ணும் வேணாம். என்னம்மா இப்படி நீ பயப்படுற? ஊர்ல எவ்வளவு பஞ்சாயத்து பண்றோம். மத்தவங்களுக்குன்னா பஞ்சாயத்து பண்ணுவீங்க, உங்க மகளுக்குன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க. எனக்கு தெரியாதா? நீ ஆசைப்படுறேன்னு தான் வேலைக்கு அனுப்புறது, கண்டவன் அதிகாரம் பண்றதுக்கு இல்லம்மா. சரி, அதெல்லாம் விடு. நீ எதுக்கு அழுத அத சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா மேல ஆணையா, மறைக்காம விஷயத்த சொல்லணும். சொல்லு. என்கிட்ட சொல்ல. என்னம்மா? வீட்ல அத்தைக்கும் எனக்கும் ஒத்து வரலப்பா. ஆபீஸ்ல இவர்கிட்டயும் நல்ல பேர் வாங்க முடியல. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பேசாம ஊருக்கே கிளம்பி வந்துடலாம்னு தோணுச்சுப்பா. அதான். வந்துருமா. இல்லப்பா, இதுக்கே பயந்தா நாளைக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு வீட்ல போய் எப்படி வாழறது? இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் நினைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். அப்பா, நீ உனக்கு கவலையே படாதம்மா. நீ வேணான்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு பையனை பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. உன் கல்யாணத்தை முடிவு பண்ற அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கல. அது வந்து ஆமாப்பா. அப்புறம் என்னம்மா, வீடு நான் பாத்துக்கிறேன். சரி, அப்புறம் இந்தாம்மா. என்னப்பா இது? சேவை, கடலை மிட்டாய், மக்ரூமு. அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா? இல்லம்மா, உனக்கு பிடிக்குமே தான். இருங்க ஒரு நிமிஷம். இந்தங்கப்பா. என்னம்மா இது? திறந்து பாருங்க. என்னம்மா கண்ணாடி? எனக்கு போய் இதை வாங்கி வந்திருக்க? ஆமாப்பா, என் மாச சம்பளத்துல உங்களுக்கு வாங்கினது. மா, நம்மளே கருப்ப போட்டா நல்லா இருக்குமாம்மா இதெல்லாம்? பா, போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சரிம்மா, இம்புட்டு சொல்லிட்ட. சூப்பரா இருக்குப்பா. அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். இருமா. இப்ப எடுமா. சூப்பரா இருக்குப்பா. மச்சான், உன் மாமாவை நீ போய் பாக்கலையா? யாரா? அதான்டா சிங்கம் 2 ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருக்காரு. யாரு? ராஜி அப்பாவை சொல்றியா? அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன? அந்த ஆள் சிங்கமா? அப்போ அவர் அசிங்கமா? ஏய், மூடிட்டு வேலையை பாடுறா. மச்சான், நீ ஆட்டத்துல இருக்கே இல்லையா? எந்த ஆட்டத்துல? மாமா, நேரா 1 to 1 கேக்குறேன். நீ யாரை லவ் பண்ற? யாரையும் லவ் பண்ணல. போதுமா? வேலையை பாடுறா. அது அப்புறம் நீ யாரும் லவ் பண்ணாம இருப்ப? 5-6 பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கேன்டா. அதுல ஒன்று ஓகே பண்ணதும் கண்டிப்பா உனக்கு சொல்றேன். 6?
அது யாரு? டேய் கார்த்தி. என்னடா பாக்குற? அட்டோ பாவி, காதாலே பாக்குறானே. என்ன முழிக்கிற? ஒன்னும் இல்ல. அப்ப திரும்பி வேலையை பாரு. 6 மனசுல 6, கார்த்தி மனசுல 6. அந்த 6 எந்த யாரு? ராஜி சூசன் கண்டிப்பா லட்சுமியும் அவன் லிஸ்ட்ல வச்சிருப்பான். ஃப்ராடு. லட்சுமியே லிஸ்ட்ல வச்சிருக்கானா காவியாவை விடுவானா? அப்படி பார்த்தாலும் 4 தானே வருது. 5 6 ஏரியால வச்சிருப்பானோ? கேட்டுட்டா போச்சு. கார்த்தி, என்ன? ஒரு 5 6 பொண்ணை பாக்குறதா சொன்னல? ஆமா. அது சும்மா ஜோக்கு சொன்னது தானே? ம். இல்லடா, ஜோக்கு தானே. என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக் பண்ற மாதிரி தெரியுதா? சரி, சீரியஸாவே இருக்கட்டும்டா. மொத்தமா உங்க ஏரியால பார்த்தது, Facebookல பார்த்தது, இதெல்லாம் சேர்த்து தானே சொல்ற? 6மே ஆபீஸ் தான்டா. ஆபீஸா? முக்கிய கூட்டினாலும் 4 தானே வருது. ஒருவேளை ரிசப்ஷன் பிரியாவும் சேர்த்திருப்பானோ? அப்படி கூட்டினாலும் 5 தானே வருது. வேற யாரா இருக்கும்? பினான்ஸ் செட்டா இருக்குமோ? சாச்சா, அவங்களுக்குலாம் ஏகப்பட்ட வயசாச்சு. அவங்களா இருக்காது. சௌந்தர்யாவா இருக்குமோ? 1 2 3 4 5. என்னடா யோசனை? டேய் இருடா, குறுக்கே கேட்காதடா. என்னடா யோசிக்கிற? ஒர்ரா, கணக்கு உதைக்குது. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். இல்லையே, ஒன்னு குறையுதே. என்ன குறையுது? இல்லடா, ராஜி சூசன் லட்சுமி காவ்யா பிரியான்னு ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணோட சேர்த்து 5 தானே வருது. கரெக்ட், 5 தான்ல. 5 தானா? டேய் 5 6 சொன்னியடா, அதான் கேட்டேன். ஆமால, 5 6ன்னு சொன்னல. அந்த 5 இதான். சரி, அடுத்த 6 என்னன்னு யோசி. அப்போ 5 6னா 5 6 11. நல்லா இருடா, நீலாம் நல்லா வருவடா. என்னாச்சு? விஷ்ணு அழறாரு. அவங்கிட்டே கேளு. என்ன விஷ்ணு? இல்லங்க, சில ஃபோர்ஜரி பாபுக்களோடலாம் என்னால வாழ முடியாது ராஜி. புரியல. இல்ல ராஜி, புரியாம இருக்கிறதே பல சமயத்துல பெட்டர். அவனை விடு. அப்பா என்ன சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மா வரமாட்டாரு. ஏன்? எங்க அப்பா என்ன பார்க்க வரக்கூடாதா? பொதுவா ஏதாவது பர்பஸோட தானே வருவாரு, அதான் கேட்டேன். ஆமா, மாப்பிள்ள பாத்திருக்காரா? ஹேய், கங்க்ராட்ஸ். கைய கொடு. நல்ல விஷயம் தானே? என்ன நல்ல விஷயம்? இல்ல, வீட்டுல பாக்குறப்ப எப்படியும் உன்னை விட 4-5 வயசு பெரிய பையனா தான் பாப்பாங்க. ஆஹா, அடுத்தது ராஜியா? இன்னைக்கு அடிச்சு ஆடுற மூட்ல இருக்கான் போல நம்ம ஆளு. ஆடுறா. என்ன ராஜி முறைக்கிற? என்னதான் அழகு படிப்பு இருந்தாலும் உன் மேல அன்பு காட்டுற மாப்பிள்ளையா இருந்தா கூட வயசு முக்கியம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஆமா, ஒண்ணும் இல்ல. கவுந்துட்டியே ராஜி, உன் வாயாலே போட்டு வாங்கிட்டானே. என்ன சிரிப்பு? வயசு பிரச்சனை இல்லைன்னா நம்ம கைவசம் ஒரு நல்ல பையன் இருக்கான், சொல்லட்டுமா? இப்பதான் முறைச்சா அதுக்குள்ளே சிரிக்கிறா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், கால கொடுமடா. என்ன, பையனை பார்த்து சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நாங்களே பாத்துக்கிறோம். அப்ப மீச ஒத்துக்கலனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம். டேய், ஆபீஸ்ல இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட். என்னது? குட் மார்னிங்னு சொன்ன. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? அப்பாடா, சிரிச்சிட்டேன்ப்பா. நல்லவளா கெட்டவளான்னு யோசிக்கிறல்ல. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். கரெக்ட் தான். ஆனா மிக்சிங்ல கடவுளை விட மிருகம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் ப்ராப்ளம். ப்ராப்ளம்னு தெரியுதுல, அப்ப சரி பண்ணலாம்ல. யாரு? விஷ்ணு.
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 minutes ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, I'll wait. டேய் டேய், நீ எங்கடா இங்க? ஏய் அத நான் கேட்கணும்டா. என் வீட்டுக்கு வந்து என்ன கேக்குற? இல்ல மச்சான், அப்படியே சும்மா. லக்ஷ்மியை பார்க்க வந்தேன்னு மட்டும் போய் சொல்றாத. இல்ல மச்சான், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உன்னதானே பார்க்க வந்தேன். டேய் இது அதை விட பெரிய போயிடா. என்னடா சொல்ற? என்ன பார்த்த உடனே நீ கொடுத்த ஷாக் ரியாக்ஷன் நான் கவனிக்கலன்னு நினைச்சியா? அது இல்ல மச்சான். எங்கடா வந்த? காவியா. காவியாக்கு என்ன? இல்ல, காவியாவை பார்த்து. கையில என்னடா? அது ஒரு மேட்டர்ரா. யாரு, காவியாக்கா? ம் ம் ம். என்னடா தடுமாறுற? இல்ல மச்சான், அது வந்து. இரு, லக்ஷ்மிக்கு ஃபோன் டேய், பண்ண. டேய், வேணாடா. அப்ப அவளுக்கு தெரியாம தான் வாங்கிட்டு வந்தியா? ஆமா மச்சான். அசிங்கமா இல்ல உனக்கு? அது இல்ல மச்சான். அதுல என்னடா இருக்கு? அது வைன் மச்சான். ஒயினா? ம், மருந்துடா. ஒயினா மருந்தா? வைன் தான் மச்சான், ஆனா மருந்து. என்னடா கதை விடுற? காவியாக்கு ஆட்ல ஓட்ட இருக்குலடா. இந்த கதையை உன்கிட்ட வேற சொன்னாலா? கதையில மச்சான், நிஜம். இவரு பெரிய ஹார்ட் சர்ஜன் செரியன்னு இதயத்தை திறந்து பார்த்தாரு ஓட்ட இருக்கா இல்லையான்னு. அழுதுட்டா மச்சான். சரி, அதுக்கும் ஒயினுக்கும் என்னடா சம்பந்தம்? இல்ல மச்சான், தினமும் 2 ounce வைன் குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு. டேய் கேனையாடா நீ? யாரா சொன்னது உனக்கு? காவியா தான்டா சொன்னா. சொல்றவ சொன்னானே, கேக்குற உனக்கு அறிவங்கடா போச்சு? அது இல்ல மச்சான், வைன் சாப்பிட்டா. ஒயின் சாப்பிட்டா போதை தாண்டா வரும், ஓட்டையெல்லாம் அடையாது. அது இல்லடா, அவ தான்டா சொன்னா. சரி, அது அவளே போய் வாங்குறது. இல்ல மச்சான், இது ஹோம்மேட் வைன். பெரம்பூர்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி இருக்கு. அவங்க தான் ஹோம்மேட் வைன்ல ஒரு டான். இறாமா அவனே உன்ன. லக்ஷ்மி கால் பண்ண. டேய் டேய் டேய், வேண்டாம் டேய், ப்ளீஸ் டேய். பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? இல்லடா, பாவமா இருந்துச்சு. டேய் விஷ்ணு, தப்புடா. டேய், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லடா. அது எனக்கு தெரியும்டா. நீ ஒழுங்கா வண்டி ஓட்டினா மட்டும் பத்தாது, எதுக்கு வரவனும் ஒழுங்கா வண்டி ஓட்டணும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் தாண்டி. புரியுது மச்சான். சரி வா போலாம். மச்சான், இந்த பாட்டில மட்டும் கொடுத்து. ஒண்ணு கிளிக்க வேணாம், வா என் கூட. இல்லடா. அவனை இறா ஏய் கால் மச்சான் பண்ண. மச்சான், வரேன்டா. அந்த பயம் இருக்குல்ல, அவளுக்கு ஆட்ல ஓட்டையான், இவர் ஒயின் வாங்கிட்டு வந்துடுறோம். முஞ்சப்பாரு. திட்டாதடா, அது வந்து. டேய், பூனையில சைவம் கிடையாது, ஆம்பளையில ராமம் கிடையாது. மச்சான், செவிலே விடுவேன். வாடா. அப்ப இது போட்டாங்க போடா. மச்சான். போடா. கார்த்திக், ஆ? இம்பாக்கபிள் ஸ்பெல்லிங் என்ன? என்ன கலாய்க்கிறியா? சீரியஸா தான் கேக்குற, சொல்ல. காட்டு பாப்போம். கரெக்ட் தானே? ஓகே ஓகே. ரொம்ப டவுட் ஆனா வேர்ட் ஸ்பெல் செக் இருக்குல்ல? இருக்கு, போட்டு பார்த்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை செக் பண்ணிடலான்னு தான். கார்த்தி தப்பு பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தப்பு பண்ணாது. ஆமால. ஹலோ. ஓ நீயா? சொல் லக்ஷ்மி. இல்ல இல்ல, வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. ஹலோ ஹலோ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன? இப்ப எதுக்கு பதறி போன் எடுக்கிற? இல்ல விஸ்வநாதன் சாரா இருக்குமோன்னு. இருக்கட்டும், அதுக்கே நீ பயப்படுற? இல்ல, அவர் ஃபோன் பண்ணாலே அடி விழ போகுதுன்னு தான் அர்த்தம், அதான். கார்த்திக், மெயின்டெனன்ஸ் ஸ்பெல்லிங் என்ன? உதவாங்க போற நீ போ. இல்ல கார்த்திக், தப்பாச்சுன்னா அதுக்கும் திட்டுவாரு. யாரு? சார் தான். நீ எதுக்கு அவருக்கு மெயில் அனுப்புற? அவரு தான் அனுப்ப சொன்னாரே. ஒன்னும் தேவையில்ல. இல்ல கார்த்திக், பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ சூசனுக்கு அனுப்புனா போதும். அவரையும் சிசில போட சொல்றாரு. போட்டா மெயில பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பெல்லிங் கிராமர்லாம் செக் பண்ணி என் மூஞ்சிலே விட்டு எறியறாரு. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கு, ஆனா நடக்குது. அப்போ விஷ்ணு மெயிலாம் படிச்சா அருவாள் எடுத்து வெட்டுவாரா? தெரியல கார்த்திக், அவருக்கு என்ன பிடிக்கல. தேடி தேடி தப்பு கண்டுபிடிச்சு என்ன அடிக்கிறாரு. நீ பேசு. அவர்கிட்ட பேச சூசனே யோசிக்கிறாங்க, நான் எப்படி பேசுறது? அவங்க யோசிக்கிறது இருக்கட்டும், நீ என்ன யோசிக்கிற? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல கார்த்திக். உன்கிட்ட சண்டை போடுறதெல்லாம் வேற, அந்த ஆள் கிட்டலாம் அது முடியாது. ஏன்? அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன திட்டுறப்போ என்னோட நம்பிக்கையெல்லாம் போயிடுது. அசிங்கமா அவமானமா ஃபீல் பண்றேன் கார்த்திக். ஏன் ராஜி? ஆமா கார்த்திக், இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லையோன்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு இப்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற? தெரியல,
ஆரம்பத்துல நிறைய பயத்தோட தான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க, நம்பிக்கை கொடுத்தீங்க. சூசன் மாதிரி ஒரு அன்பான பாஸ் கிடைச்சாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் அப்ப தோணுச்சு. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு கார்த்திக். முத நாள் சென்னைக்கு வந்தப்போ என்ன பயம் இருந்துச்சோ அது இப்போ வந்துருச்சு. அப்பாவாச்சும் முடியுமா முடியாதான்னு பயம் இருந்துச்சு. இப்ப முடியாதுன்னு மனசே விட்டு போச்சு கார்த்திக். பேச வேண்டிய இடத்துல பேசு. இல்ல கார்த்திக், அன்னைக்கு அப்பாவை பார்த்தப்போ முடிவு பண்ணிட்டேன். என்ன? இதுக்கு மேல பிரச்சனைனா நான் ஊருக்கே போயிடலான் இருக்கேன். நியாயமான விஷயத்துக்கு எதிர்த்து சண்டை போடணும், விட்டுட்டு ஓடுவேன்ற. அவர் முகத்தை பார்த்திருக்கல, அவர் முன்னாடி நீ பேசுவியா? உன்னை திட்டினா நீ பேசுவியா? ம், நீ பேச மாட்டல, அப்புறம் என்ன? எனக்குன்னா நான் பேச மாட்டேன், ஆனா உனக்குன்னா நான் பேசுவேன். உனக்கு அவர்கிட்ட பயம் இல்ல, அதான் அப்படி பேசுற. பயம் இருக்கு. அப்புறம் நான் பயப்படுறப்போ ஓடி ஒளிய மாட்டேன், தைரியமா ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க தான் பார்ப்பேன். உனக்கு ஒண்ணுனா எனக்கு அது மட்டும்தான் மனசுல இருக்கும். உன்னை யாரையும் லேஸ்ல அப்படி ஹர்ட் பண்ண விட மாட்டேன். பாப்போம் பாப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ஜி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. திரும்பவும் எதனா பிரச்சனையா? அது வந்து என்ன? போன வாரம் வரைக்கும் ராஜுக்கு இருந்த ஒரே பிரச்சனை வயசு பிரச்சனை. இந்த வாரத்துல இருந்து ராஜுக்கு இருக்க ஒரே பிரச்சனை பிச்சு பிரச்சனை. அந்த ஆளுக்கு என்ன? ரொம்ப டென்ஷன் பண்றாரு கார்த்திக். சம்பந்தம் இல்லாத மேட்டருக்குலாம் போனை போட்டு ரொம்ப கத்துறாரு. சம்பந்தம் இல்லாத மேட்டர்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்கன்னு கேட்க வேண்டியதானே? அப்படி பட்டுன்னு கேட்க முடியாது. நம்ம ஒர்க் கொஞ்சம் பத்தாதுதான். அதுக்காக கேவலமா கேள்வி கேட்டு திட்டுறது ரொம்ப ஓவர் கார்த்திக். அதான் மச்சான், வேணும்ட்டே கேள்வி கேட்டு பதில் தெரியலாம் திட்டுறது. அவருக்கு என்னமோ என் மேல வெறுப்பு தான். பாப்போம். மச்சான், ம், சத்ரனுக்கு சாவே கிடையாதுடா, வரான்டா. மச்சான், இவன் இங்க வரான். இவன் ஆர்டர் போட்டா கேண்டீனே இவன் கேபின்ல போய் நிக்குமே. மார்னிங் சார். டேய் உட்கார்றா. என்னடா ராஜி உட்காரு. அது வந்து உட்காருன்னு சொல்றேன்ல. மச்சான், உனக்கு என்ன தனியா சொல்லுமா? ரைட்டு. சனியனை தூக்கி பணியில போடுறான். இன்னைக்கு அமோகமா இருக்கும். ஹலோ சார். இங்க என்ன பண்றீங்க? கேண்டீன்ல என்ன பண்ணுவாங்க? காஃபி தான் சாப்பிட வந்தோம். என்ன டைம் இது? எங்களுக்கு பேட் டைம் தான் சார், அது மட்டும் நல்லா தெரியுது. 10:45. பிஸியா வேலை செய்ய வேண்டிய நேரத்துல இங்க உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க. இல்ல சார், அது உட்கார்றா. இல்லடா உட்கார். சார் நிக்கிறாரு. அதுக்கு இல்லடா, இது கேண்டீன். இங்க சாரும் ஒண்ணுதான் மோரும் ஒண்ணுதான். என்ன பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறியா? இது சாப்பிடுற இடம். இங்க வேலையை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றது இல்ல. என்ன ராஜி, சார் அவங்க கேண்டீன்ல பேச மாட்டாங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்கன்னு எனக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. முடியாது. வாட்? முடியாது சார். ஐ மீன் நோ. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்களோட இமீடியட் பாஸ் சூசன் தான். அவங்க எங்க கிட்ட அவங்க பெர்மிஷன் இல்லாம எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கே பாஸ். அப்ப நீங்க அவங்க கிட்டே பேசிக்கங்க. மச்சான் என்னடா ஏன்டா அப்படி பேசுற? நான் என்ன தப்பா பேசுறேன்? சூசன் இவரை கேட்காம இவருக்கு மேல இருக்கிற கண்ட்ரி ஹெட்டுக்கு மெயில் பண்ண முடியாதுல, அந்த மாதிரி தான் இதுவும். என்ன ரூல்ஸ் பேசுறியா? கரெக்ட் தானே நான் சொல்றது? நான் உன்னை என்ன வேணா பண்ண முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. வேலை செய்யணும் மட்டும்தான் சொல்ல முடியும். வேலை செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேட்க முடியும். அதுக்கு நான் சொல்ற காரணம் சரியில்லைன்னா என்னை வேலையை விட்டு தூக்க முடியும். வேற என்ன பண்ணுவீங்க? கேண்டீனுக்கு டீ சாப்பிட வந்தவங்க கிட்ட வேலை விஷயமா சத்தம் போட்டேன்னு சொல்றாதீங்க, சிரிச்சிருவாங்க. பண்ணின தம்பி, ஒரு ஸ்ட்ராங் டீ. சரி. என்ன கார்த்திக் இது? என்ன வேணும்னு ஒன்று அழ வைக்கிறான்ல, அதான் லேசா உரசி பார்த்தேன். டேய், ஏதாவது பிரச்சனை பண்ணா அதோட பெரிய பிரச்சனை பண்ணுவோம். தேவைப்பட்டா கை நீட்டு கூட தயங்க மாட்டேன். என்னடா சொல்ற? டேய், கேபின்ல அடிச்சா அஃபிஷியல், இதே கேண்டீன்ல அடிச்சா பர்சனல். மச்சான், இது ஏதாவது மனசுல வச்சுட்டு உன்னை ஏதாவது பழி வாங்கினானா? வர்றப்ப பார்த்துப்போம். டேய், வில்லங்கத்தை வில்லவா வாடகை எடுத்து குடியேத்துறடா. ஓ மை காட், மைண்ட் ப்ளோயிங். எனக்காகவா சண்டை போட்ட?